அம்மா அம்மா எல்லாரும் பார்த்துட்டாங்க, அடுத்து நாம தான். ஐயோ அம்மா, அம்மா பாத்துமா. அம்மா என்னாச்சுமா? உன் கல்யாண விஷயமா பேச போறோம்ல, அந்த ஆர்வத்துல தான், வேற ஒண்ணும் இல்ல. பாருங்க நீங்க எப்படி இருக்கீங்க, அவர் குறை சொல்லிட்டு இருக்காரு. அவர் சொன்னா சொல்லட்டும்பா, அந்த நேரத்துல கோவம் வந்துருச்சு, இப்ப சரியாயிடுச்சு. சரியாயிடுச்சு இல்லம்மா? அப்பாடா, எனக்கு அது போதுமா. சரவணா, உன் மேல நான் வச்சிருக்கிற பாசத்தை கிண்டல் பண்ணா மட்டும்தான் எனக்கு கோவம் வரும், மத்தபடி அவருக்கு எனக்கு என்ன? அது எனக்கு தெரியுமா. சரி வா வாங்க. என்ன மகேஸ்வரி, கோவமெல்லாம் தணிஞ்சிருச்சா? நான் எதுக்குங்க கோவப்பட போறேன்? வாங்க போய் ஜோசியரை பார்ப்போம். கடைசியா நான் நினைச்சதுதான் நடந்திருக்கு. நீ போனதை பார்த்தா கோவப்பட்டுட்டு போன மாதிரி இருந்துச்சு. சரி வாங்க. வாங்கப்பா, ஏதாவது பேசிட்டு இருக்க வேண்டிய. எல்லாருக்கும் வணக்கம். ஐயனாரப்பா, ஐயா, என் பையனுக்கு கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்ணியிருக்கோம். நீங்க ஜாதகத்தை பத்தி சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். கொடுங்க. ஜோசியரே, எனக்கு என் புள்ள மேல ரொம்ப பாசம் ஜாஸ்தி. கல்யாணத்துக்கு நல்ல நாளா பார்த்து சொல்லுங்க. பாத்துருவோமா? இத்தனை நாளா இவரை பிடிச்சிருந்த கெட்ட நேரம் எல்லாம் விலகிடுச்சு. நல்லதுங்கய்யா. இனிமே இவருக்கு நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சு. இப்ப இவருக்கு கல்யாண யோகம்தான். இருந்தாலும் ஐயோ, என்ன சொல்றீங்க? என்ன என் பையனுக்கு சொல்லுங்க. அமைதியா இருங்க, பதட்டப்படாதீங்க, பயப்படாதீங்க. நீங்களா பாக்குற எந்த பொண்ணும் இந்த ஜாதகக்காரருக்கு செட் ஆகாது. என்ன சொல்றீங்க? அப்ப என் பையன் காதலிச்சு கல்யாணம் பண்ணிப்பானா? இல்லம்மா, இவர் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் நிச்சயிக்கப்பட்ட கல்யாணம் தான். அப்பா, அதானே பார்த்தேன். என் புள்ள என்னைக்கும் கையை மீறி போக மாட்டான். என்ன ஜோசியரை இப்படி சொல்றீங்க? என் பையனுக்கு நானே பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். இந்த ஜாதகக்காரருக்கு நீங்களும் பொண்ணு பார்க்க முடியாது, உங்க மனைவியும் பொண்ணு பார்க்க முடியாது. அப்போ அவனே பொண்ணு பார்த்துக்குவான்னு சொல்றீங்களா? அப்பா, அவரும் பார்க்க முடியாது. ஜோசியரே, என்ன சொல்றீங்க? இவருக்கான பொண்ணு சாமியே உங்க கண்ணுல காட்டும். எப்ப காட்டும்? எப்படி காட்டும்? அத நாங்கெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது? பதட்டப்படாதீங்க. நிறைஞ்ச பௌர்ணமி அன்னைக்கு ஊர்ல இருக்கிற அம்மன் கோவில் குளத்துல போய் முங்கி எந்திரிச்சு சூரியனை வணங்கிட்டு அம்மனை வேண்டிக்கங்க. அன்னைக்கு 3 தடவை அம்மனே அந்த பொண்ணை உங்க கண்ணுல காட்டுவா.
அந்த பொண்ணு தான் உங்க வீட்டுக்கு மருமகளா வரப்போறாங்கிற அறிகுறி தானாவே தெரியும். என்ன ஜோசியரே சொல்றீங்க? நாமளே தேடி தேடி பார்த்து பார்த்து பண்ணி வைக்கிற கல்யாணத்திலே 1008 பிரச்சனை வருது. முன்ன பின்ன தெரியாத ஒரு பொண்ண கோவில்ல பார்த்து எப்படிங்க எங்க வீட்டு மருமகளா முடிவு பண்றது? என்னப்பா? வேணாம், நான் சொல்றதுல நம்பிக்கை இல்லைன்னா விட்டுருங்க. நீங்களாவே பொண்ணை தேடுங்க. ஆனா இந்த ஜாதக கட்டத்துல இருக்கிற மாதிரி நீங்க தேடுற பொண்ணு உங்க பையனுக்கு அமையவே அமையாது. அதுக்கப்புறம் உங்க விருப்பம், நீங்க கிளம்பலாம். இல்லங்க, இப்ப கூட எனக்கு புரியல. யாரோ ஒரு பொண்ணை எப்படி? மகேஸ்வரி, அதான் ஜாதகத்தில் இருக்குன்னு தெளிவா சொல்றாருல்ல, அப்புறம் என்ன? ஐயோ இல்லைங்க, எனக்கு மனசு கேட்கல. நீ சும்மாரு. யாருக்கும் இல்லாத அதிசயமா கடவுளே என் பிள்ளைக்கு பொண்ணை காட்டுவாருன்னு சொல்றாரு. அதை விட உனக்கு என்ன வேணும்? இருந்தாலும் இது பாரு, உன்னை பேச வேண்டாம்னு சொன்ன. நான் முடிவு பண்ணிட்டேன். அடுத்த பௌர்ணமி அன்னைக்கு நாம கோவிலுக்கு போறோம். ஜோசியர் சொன்ன மாதிரி பூஜையை பண்றோம். அந்த பொண்ணு அங்க வரும். எனக்கு அதுல நம்பிக்கை இருக்கு. சரி, நாம கிளம்பலாம். ஜாதகம் இந்தாங்க. இந்தாங்க. ரொம்ப நன்றிங்க. ரொம்ப சந்தோஷங்க. போயிட்டு வாங்க. நாங்க கிளம்புறோம்.